தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் இது ஒரு புறம், இன்னொன்று மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய வரி விதிக்கும் அதிகாரம், இன்னொன்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அதிகார பகிர்வு. இந்த மூணையும் சுற்றி தான் இப்போ ஒரு மிகப்பெரிய விவாதம் ஒன்று உருவாகிருக்கு. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தோட 2 அவையிலுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 13ஆம் தேதி மாநிலங்களவையிலையும் மசோதா நிறைவேற்றப்பட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இப்போ குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கிடைச்ச பிறகுதான் இது சட்டமா அமலுக்கு வரும். இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கனிம உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னும், முக்கியமான கனிமங்களுக்கு வெளிநாடுகளை மட்டுமே நம்ம நம்பியிருக்க கூடாது அப்படின்னும், சுரங்க தொழிலில் முதலீட்டை அதிகரிக்கணும். இந்த காரணங்களுக்காக மாநிலங்கள் விதிக்கும் பல்வேறு வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களால சுரங்க நிறுவனங்களுக்கு ஏற்படும் செலவை குறைக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசோட வாதமா இருக்கு. ஆனா தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களும் பல எதிர்க்கட்சிகளும் இதை கடுமையா எதிர்க்கிறாங்க. இது மாநிலங்களோட வரி விதிக்கும் அதிகாரத்தை குறைக்குது. 2024 உச்சநீதிமன்றம் மாநிலத்துக்கு வழங்கிய அதிகாரத்தை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுது. அதுதான் இந்த எதிர்ப்போட முக்கியமான வாதமா இருக்கு. அப்படின்னா இந்த மசோதா உண்மையில என்ன மாற்றத்தை கொண்டு வருது, தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வருது, மத்திய அரசு ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, எதிர்க்கட்சிகள் ஏன் இதை எதிர்க்காங்க, இது மாநில உரிமையை உண்மையிலே பாதிக்குதா, அல்லது இந்தியாவில் கனிம பாதுகாப்புக்காக தேவையான ஒரு சீர்திருத்தமா அப்படிங்கிற இந்த பல கேள்விகளுக்கான முழு விவகாரத்தையும் நாம எளிமையா பார்க்கலாம். முதல்ல இந்த மசோதா என்ன அப்படின்னா, இந்தியாவில் சுரங்கங்களையும் கனிமங்களையும் எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முக்கிய சட்டம் 1957ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட், அதாவது MMDR ஆக்ட். இப்போ அந்த சட்டத்தில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரதுக்காகத்தான் 2026ஆம் ஆண்டு திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மசோதாவோட முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, கனிம உரிமைகள் அல்லது கனிம வளம் இருக்கும் நிலத்தின் மீது மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய வரி, கூடுதல் வரி, கட்டணம் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் அதிகாரத்தை அதிகரிப்பது. இதுதான் இந்த விவகாரத்தோட மையப்புள்ளி. இதை ஒரு சின்ன உதாரணத்தோடு பார்க்கலாம். ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கத்திலிருந்து ஒரு நிறுவனம் கனிமத்தை எடுக்கிறாங்க. அதுக்காக அரசுக்கு செலுத்தப்படும் ஒரு முக்கியமான தொகை ஒன்று, அதான் ராயல்டி. அப்படி தமிழ்ல இதை உரிமை கட்டணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ராயல்ட்டியும் டாக்ஸும் ஒன்று கிடையாது. 2024ஆம் ஆண்டுல உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வு இதை தெளிவுபடுத்தினாங்க. ராயல்டி என்பது டாக்ஸ் கிடையாது. அதே நேரத்தில் கனிம உரிமைகளின் மீது வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கு அப்படின்னு பெரும்பான்மையான தீர்ப்பு கூறிச்சு. இதுதான் இன்றைய விவகாரத்தோட சட்ட அடிப்படையா இருக்கு. அப்படின்னா 2024 தீர்ப்புல என்ன நடந்துச்சு? மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி விசஸ் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் தான் இந்த முக்கியமான தீர்ப்பு வந்துச்சு. 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்த இந்த வழக்கில் 8 நீதிபதிகள் பெரும்பான்மை கருத்தை மாநிலங்களுக்கு கனிம உரிமைகள் மீது வரி விதிக்கும் சட்ட அதிகாரம் இருப்பதா கூறினாங்க. நீதிபதி PV நாகரத்னா மட்டும் மாறுபட்ட கருத்தை தெரிவித்தார். மேலும் ராயல்டி என்பது வரி அல்ல, அது மைனிங் லீஸின் அடிப்படையில் கனிமத்தை எடுக்கிறதுக்காக செலுத்தப்படும் தொகை அப்படின்னு பெரும்பான்மை தீர்ப்பு தெளிவுபடுத்துச்சு. இதனால மாநிலங்களுக்கு ஒரு முக்கியமான வரி விதிக்கும் அதிகாரம் இருப்பதா சட்டநிலை உருவானுச்சு. இப்போ 2026 மசோதா ஏன் முக்கியமாகுது அப்படின்னா, 2024 உச்சநீதிமன்றம் மாநிலங்களோட வரி விதிக்கும் அதிகாரத்தை உறுதி செஞ்ச நிலையில இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டம் அந்த அதிகாரத்தை சில வரம்புக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்யுது. இதனாலதான் எதிர்க்கட்சி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மாநிலங்களுக்கு எடுத்த அதிகாரத்தை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் குறைக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான சட்ட நுணுக்கம் இருக்கு. அரசியலமைப்போட மாநில பட்டியலில் கனிம உரிமைகளுக்கான வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தாலும், அதே அரசியலமைப்பின் 50 பார்லிமெண்ட் கேன் இம்போஸ் லிமிடேஷன் பை லா ரிலேட்டிங் டு மினரல் டெவலப்மெண்ட் என்ற கட்டுப்பாடும் இருக்கு. அதாவது மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த அதிகாரத்தின் மீது நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் சில வரம்புகளை விதிக்கக்கூடிய அரசியலமைப்பு அமைப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புதிய மசோதா அந்த அதிகாரத்தை எவ்வளவு தூரம் பயன்படுத்துது என்பதுதான் இப்போ உருவாயிருக்கக்கூடிய முக்கியமான சட்ட கேள்வியா இருக்கு. அப்படின்னா மத்திய அரசு ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வராங்க?
மத்திய அரசோட வாதத்தை பார்க்கலாம். ஒரு மாநிலத்தில் ஒரு அளவு வரி, இன்னொரு மாநிலத்தில் வேறு அளவில் வரி, அதுக்கு மேலே கூடுதல் கட்டணம், இப்படி பல்வேறு கட்டணங்களை அதிகமாக்கும் போது சுரங்க நிறுவனங்களோட செலவு அதிகரிக்குது. இதனால செலவு அதிகமானால் புதிய சுரங்கங்களோட முதலீடு செய்வதற்கான நிறுவனங்கள் தயங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சில சுரங்கங்கள் பொருளாதார ரீதியாக செயல்பட முடியாத நிலைக்கும் செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கனிம உற்பத்தி குறையும். அதனால இந்தியாவுக்கு தேவையான கனிமங்களை நம்ம வெளிநாட்டில் இருந்து அதிகமாக வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் நாடு முழுவதும் சுரங்கத்துறையில் ஒரே மாதிரியான கட்டுப்பாடு தேவை அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. இந்த சுரங்கத்துறையில் அதிக வரி விதிப்புங்கிறது முதலீட்டையும் உற்பத்தியையும் பாதிக்கலாம் அப்படின்ற வாதமும் முன்வைக்கப்படுது. அதோடு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதாவது நாட்டின் பொருளாதாரம், தொழில்நுட்பம், மின்சார வாகனங்கள், மின்கலங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு துறைக்கு முக்கியமான கனிமங்கள். அதாவது இதுல லித்தியம், நிக்கல், கோபால்ட், கிராஃபைட் போன்ற கனிமங்களுக்கு எதிர்காலத்தில் தேவை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுக்குள்ளேயே இவற்றை அதிகமாக கண்டுபிடிச்சு உற்பத்தி செய்யணும். அதுக்காக சுரங்கத்துறையில முதலீட்டை அதிகரிக்கணும். இதுதான் மத்திய அரசோட முக்கிய நோக்கமா இருக்கு. இப்போ மசோதாவோட இன்னொரு முக்கியமான மாற்றத்துக்கு வருவோம். அது என்னன்னா கேப்டிவ் மைன், அதாவது ஒரு நிறுவனம் தன்னுடைய சொந்த தொழிற்சாலைக்கு தேவையான கனிமங்களை எடுப்பதற்காக நடத்தும் சுரங்கம் அப்படின்னு சொல்லுது. உதாரணத்துக்கு ஒரு இரும்பு தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா அந்த தொழிற்சாலைக்கு தேவையான இரும்பு தாதுவை எடுப்பதற்காக அதே நிறுவனத்துக்கு ஒரு சுரங்கம் இருக்கு. இதுதான் கேப்டிவ் மைன் அப்படின்னு சொல்லப்படுது. இது முன்பு இப்படிப்பட்ட சுரங்கங்களில் உற்பத்தி செய்யப்படும் கனிமத்தை நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மட்டுமே வெளியே விற்க முடிஞ்சது. இப்போ அந்த விற்பனை உச்சவரம்பை நீக்கும் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது தங்களுடைய தொழிற்சாலைக்கு தேவையான கனிமத்தை நாம பயன்படுத்திட்டு கூடுதலாக கிடைக்கக்கூடிய கனிமங்களை சந்தையில் விற்பதற்கான சுதந்திரம் நிறுவனங்களுக்கு இது கொடுக்குது. மத்திய அரசோட பார்வையில் இது சுரங்கங்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது. ஆனால் எதிர்ப்பாளர்களோட கேள்வி என்னன்னா, இதனால பெரிய நிறுவனங்கள் கூடுதல் வணிக வாய்ப்பு கிடைக்கிறதே தவிர, அதாவது பெரிய நிறுவனங்களுக்கு கிடைக்குது, உள்ளூர் மக்களுக்கு என்ன உறுதி அப்படிங்கிறதான். அடுத்து முக்கியமான மாற்றம் என்னன்னா, ஏற்கனவே மைனிங் லீஸ் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய சுரங்க பகுதியில் புதிய கனிமங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டா அவற்றையும் எடுப்பதற்கான நடைமுறையை எளிதாக்குவது. இதுல லித்தியம், கிராஃபைட், நிக்கல், கோபால்ட் போன்ற கிரிட்டிக்கல் மினரல்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மத்திய அரசோட நோக்கம் ஒரு சுரங்கத்தில் இருக்கும் பல்வேறு கனிமங்களை பயன்படுத்தாம வீணாக விட்டு விடாம அதையும் கண்டுபிடிச்சு நாட்டோட உற்பத்திக்கு கொண்டு வருவதுதான் முக்கியமா இருக்கு. இதற்கு மத்திய அரசு மினரல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுது. அதாவது நாட்டுக்கு தேவையான கனிமங்களை நாட்டுக்குள்ளேயே உறுதி செய்வது. அது மட்டும் இல்லாம மினரல் எக்ஸ்சேஞ்ச் என்ற அமைப்பையும் உருவாக்குவதற்கான ஏற்பாடும் இருக்குன்னு சொல்லுது. எளிமையா சொல்லணும்னா கனிமங்களை வாங்கி விற்கக்கூடிய மின்னணு சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்கான அமைப்பு. இதோட நோக்கம் கனிம வர்த்தகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு விளக்குது. இப்போ இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல முதல்ல தமிழ்நாடு என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் சுரங்கம், இந்த கனிம வளத்திலிருந்து அரசுக்கு குறிப்பிடத்தக்க வருவாய் கிடைக்குது. இந்த வருவாய் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னு மாநில அரசு இலக்கு வச்சிருக்காங்க. அதனால மாநிலத்துக்கு வரக்கூடிய வருவாயை குறைக்கும் வகையில் மத்திய அரசு சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாடோட முக்கிய கவலையா இருக்கு. இதுல திமுக தரப்புல தமிழ்நாட்டுக்கு சுமார் 3200 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இதே கவலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, கேரள அரசும் இந்த மாற்றங்களை எதிர்க்க போவதா தெரிவிச்சிருக்காங்க. மாநிலங்களோட கனிம வரி மற்றும் கூடுதல் வரி விதிக்கும் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவது அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநில அதிகாரத்தை பாதிக்கலாம் அப்படின்னும், இதனால மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு கேரளா தரப்புல இருந்து கூறுது. மேலும் அரசியல் ரீதியா சட்ட ரீதியாகவும் இதை எதிர்கொள்ள போவதாகவும் கேரள அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட்லயும் எதிர்ப்பு கடுமையா இருக்கு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த மசோதா மாநிலத்தோட பொருளாதார தன்னாட்சிக்கும் கூட்டாட்சி அமைப்புக்கும் எதிரானது அப்படின்னு அந்த கட்சி குற்றம் சாட்டியிருக்கு. அந்த கட்சி ஜார்க்கண்டுக்கு சுமார் 14,656 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு கூறிருக்கு. மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பச்சை தமிழகம் கட்சியும் இந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அந்த கட்சி ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல அதாவது இந்த மசோதா மாநிலங்களோட உரிமைகளை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கு, பெருநிறுவனங்களுக்கு கனிம வளங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை அதிகரிப்பதாகவும்
குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக குமரி மாவட்டத்தில் அணுக்கனிமங்கள், மேலூர் பகுதியில் டங்ஸ்டன், திண்டுக்கல் பகுதியில் மாலிப்டினம், காவிரி டெல்டா மற்றும் கடற்பரப்பில் ஹைட்ரோ கார்பன், கடற்கரை பகுதிகளில் தாது மணல் அப்படின்னு பல்வேறு வளங்களை அந்த கட்சி குறிப்பிட்டு எதிர்காலத்தில் பெரிய அளவில் வளச்சுரண்டல் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிச்சிருக்காங்க. மேலும் குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது அப்படின்னு அந்த கட்சி கோரிக்கை வச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த மசோதாவை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே ஒரே காரணத்துக்காக எதிர்க்கல. சிலர் மாநில வருவாயை பற்றி கவலைப்படுறாங்க, சிலர் கூட்டாட்சி உரிமையை பற்றி கேள்வி எழுப்புறாங்க, சிலர் சுற்றுச்சூழல் பாதிப்பை பற்றி கவலைப்படுறாங்க, சிலர் பெரிய நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த மசோதாவுக்கு ஆதரவு தரப்புல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசு தரப்புல இந்தியாவின் கனிம உற்பத்தியை அதிகரிக்கணும், கிரிட்டிக்கல் மினரல்ஸை வெளிநாட்டின் சார்பை இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம குறைக்கணும், மின்சார வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வர எதிர்கால தொழில்களுக்கு தேவையான கனிமங்களை இந்தியாவிலே உருவாக்கணும், அதற்கு சுரங்கத்துறையில் முதலீடு அதிகரிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துது. மேலும் அதிகப்படியான மாநில வரி மற்றும் கட்டணங்கள் சுரங்கங்களை பொருளாதார ரீதியாக செயல்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்ற வாதமும் மத்திய அரசு தரப்புல இருக்கு. இதுக்கு ஆதரவாக சில பொருளாதார நிபுணர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. உதாரணமாக, மாநிலங்கள் அதிக வரி விதிப்பதற்கு பதிலாக சுரங்க உற்பத்தியை அதிகரித்தா உற்பத்தி அதிகரிப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ராயல்டி மற்றும் பிற வருவாயால் நீண்ட காலத்துக்கு மாநிலங்களுக்கு ஒரு கூடுதல் வருவாய் கிடைக்கும் அப்படின்ற வாதமும் அவங்க தரப்பில் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது வரி விகிதத்தை அதிகரிக்கிறத விட சுரங்க உற்பத்தியை அதிகரித்து மாநிலங்களுக்கு நீண்ட காலத்தில் ஒரு நல்ல வருவாயை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த தரப்பில் கூறப்படுது. அப்படின்னா மத்திய அரசு சொல்வது முழுவதுமே தவறா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா எதிர்காலத்தில் லித்தியம், நிக்கல், கோபால்ட், கிராஃபைட் போன்ற முக்கியமான கனிமங்களை அதிகமாக தேவைப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக மின்சார வாகனங்கள், மின்கலங்கள், மின்னணு சாதனங்கள், சூரிய மின்சாரம், பாதுகாப்புத்துறை, இப்படி பல துறைகளுக்கு அந்த கனிமங்கள் தேவைப்படுது. இந்தியாவே அந்த கனிமங்களை கண்டுபிடிச்சு உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் உண்மையிலே இருப்பதா சொல்லப்படுது. அதே போல மாநிலங்கள் சொல்வதும் முழுவதும் புறக்கணிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா சுரங்கம் நடைபெறும் இடம் ஒரு மாநிலத்துக்கு உள்ள இருக்கு. அங்க சாலை, தண்ணீர், சுற்றுச்சூழல், உள்ளூர் மக்கள், நிலம் இவற்றுடன் தொடர்புல பல பிரச்சனைகளை மாநில நிர்வாகம் தான் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. அப்படி இருக்கையில் அந்த வளத்திலிருந்து மாநிலத்துக்கு கிடைக்கும் வருவாயிலையும் மாநிலத்தோட அதிகாரம் எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை மாநிலங்கள் எழுப்புது. இதுதான் உண்மையான கூட்டாட்சியோட கேள்வி. கூட்டாட்சி அப்படின்னா எல்லா அதிகாரமும் மத்திய அரசிடம் மட்டும் இருக்காது. சில அதிகாரங்கள் மத்திய அரசிடமும் சில அதிகாரங்கள் மாநில அரசிடமும், ரெண்டுக்குமே தனித்தனி பொறுப்புகள் இருக்கு. அதனால ஒரு மாநிலத்தோட நிலத்துக்குள்ள இருக்கும் கனிம வளத்தின் மீது வரி விதிக்கும் அதிகாரம் யாருக்கு அப்படிங்கிறது வெறும் பணம் பற்றிய கேள்வி கிடையாது. அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அதிகார பகிர்வு பற்றிய கேள்வி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மசோதாவை மத்திய அரசு தமிழ்நாட்டின் கனிம வளங்களை எடுத்துக்கொண்டு போகுது அப்படின்னு மட்டும் சொல்வது சரியான விளக்கம் கிடையாது. அதே போல மத்திய அரசு சுரங்க தொழிலை வளர்க்குறாங்க, அதனால எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்வதும் முழுமையான விளக்கமா இருக்காது. உண்மை எங்க இருக்கு அப்படின்னா ரெண்டு பக்கங்களுக்கும் நடுவில் இருக்கு. என்ன அப்படின்னா, மத்திய அரசு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லுது, மாநிலங்கள் அதற்காக எங்களுடைய வரி விதிக்கும் அதிகாரத்தை குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பெருநிறுவனங்கள் புதிய முதலீடுகளை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா உள்ளூர் மக்களோட உரிமை என்ன அப்படின்னு கேட்கப்படுது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மாநில வருவாய், இது எல்லாம் எப்படி பாதுகாக்கப்படும் அப்படிங்கன்னு பல கேள்விகள் வருது. கடைசியா இந்த மசோதாவை பத்தி நாம கவனிக்க வேண்டிய 3 விஷயம் இருக்கு. முதலாவது என்னன்னா, மாநில வருவாய். தமிழ்நாடு உள்ளிட்ட கனிம வளம் கொண்ட மாநிலங்களுக்கு உண்மையில எவ்வளவு வருவாய் பாதிப்பு ஏற்படும், அது கணக்குகளோடு தெளிவாக நமக்கு தெரியணும். அதே மாதிரி ரெண்டாவது மாநில அதிகாரம். 2024 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு பிறகு மாநிலங்களுக்கு கிடைத்த வரி விதிக்கும் அதிகாரத்தின் மீது இந்த புதிய சட்டம் எந்த அளவுக்கு கட்டுப்பாடை விதிக்குது, இது சட்ட ரீதியான முக்கியமான கேள்வியா இருக்கு. மூணாவது, கனிம வளத்தின் எதிர்கால பயன்பாடு. இந்தியாவுக்கு தேவையான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நிச்சயமா தேவை. ஆனா அந்த கனிமங்களை எடுக்கிறதுல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உள்ளூர் மக்களோட நலன், மாநிலங்களின் வருவாய் மற்றும் மத்திய மாநில அதிகார சமநிலை, இவை அனைத்துமே எப்படி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதும் முக்கியமான கேள்வியாக வைக்கப்படுது. அதனால் இந்த மசோதாவை வெறும் பாஜக எதிர்க்கட்சி அரசியலை மட்டும் பார்க்காம ஒரு பெரிய கொள்கை விவாதமாக பார்க்கணும். இந்தியாவுக்கு கனிமங்கள் தேவை, ஆனால் அந்த கனிமங்கள் இருக்கும் மாநிலங்களுக்கும்
உரிய அதிகாரமும் வருவாயும் கிடைக்க வேண்டுமா அப்படின்னா ஆமான்னு தான் சொல்ல முடியும். பெரிய நிறுவனங்களுக்கு முதலீடு செய்ய வாய்ப்பு கொடுக்கணுமானாலும் அதுவும் ஆமாதான். ஆனால் அதற்கான விதிமுறைகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் உள்ளூர் மக்களின் நலனும் பாதுகாக்கப்பட வேண்டுமான நிச்சயம் பாதுகாக்கப்படணும். இப்போ நாடாளுமன்றத்தோட இரு அவையிலுமே மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்த கட்டம் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல். அதுக்கப்புறம் இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் மாநிலங்களோட நீதிமன்றத்தை அணுகுமா, இல்லது 2024 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு புதிய சட்டத்துக்கும் இடையே சட்ட ரீதியான மோதல் உருவாகுமா, தமிழ்நாட்டின் வருவாய் உண்மையில் எவ்வளவு பாதிக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இந்தியாவோட கனிம பாதுகாப்புக்கும் மாநிலங்களோட உரிமைகளுக்கும் இடையே ஒரு சமநிலை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னும் தொடர்ந்து எழுந்து கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகள். ஆக மொத்தம் இந்த மசோதா சுரங்கங்களை பற்றி மட்டும் கிடையாது. இது இந்தியாவோட எதிர்கால தொழில்துறை வளர்ச்சியை பற்றியது, கனிம பாதுகாப்பை பற்றியது, இது மாநிலங்களோட வருவாயை பற்றியது. அதுக்கும் மேலே ஒரு மாநிலத்தின் நிலத்துக்குள் இருக்கும் இயற்கை வளத்தின் மீது அந்த மாநிலத்துக்கு இருக்கும் அதிகாரம் எவ்வளவு அப்படின்ற மிகப்பெரிய கூட்டாட்சி கேள்வியும் எழுப்புது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு சொல்வதையும் கேட்கணும், மாநிலங்கள் சொல்வதையும் கேட்கணும், எதிர்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இறுதியாக சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதன் உண்மையான விளைவு என்னவா இருக்கும், வருவாய் எவ்வளவு மாறுது, மாநில அதிகாரம் எந்த அளவுக்கு மாறுது, கனிம உற்பத்தி உண்மையிலேயே அதிகரிக்குதா, மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் அதனால் என்ன கிடைக்குது, இப்படியான பல கேள்விகளுக்கான பதில்களை நாம் அடுத்து என்ன நடக்கு அப்படின்னு பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த விவகாரம் குறித்து பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் உங்கள் வினோத். இது ஃபயர்லைன் தமிழ். மீண்டும் ஒரு உண்மையான செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.